திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்த பெருமானையும் சிவகாமித்தாயாரையும் குலகுருநாதனாம் செல்லத்துறை சுவாமிகளையும் குலதெய்வமாம் வேட்பெருமானையும் ஈழமண்டலத்திலே எமக்கெல்லாம் நல்லழிவு காட்டி ஞான நெறிக்கு உட்படுத்தக்கூடிய அரும் பெரும் ஞான வழியிலே நின்று எம்மை வழிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் எல்லோருடைய பாதங்களையும் அடியேன் பணிந்து ஓம் தொலைக்காட்சி வாயிலாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக பல நல்ல அரிய செய்திகளை எல்லாம் பல அடியவர் பெருமக்கள் கூற கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனடியார்கள் அனைவரையும் பணிந்து இன்றைய இந்த நல்ல நாளிலே அடியேன் சிவபுராணத்தின் கண் இடம்பெறுகின்ற சைவ சித்தாந்த சிந்தனைகள் பற்றி கடந்த வாரங்களிலே தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அதன் தொடர்ச்சியாக இன்றைய இந்த நல்ல நாளிலே நாங்கள் சிந்திக்க இருப்பது, கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம் சோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே என்று. அங்கிருந்து தொடர்ச்சியாக தொட்டு செல்லலாம் என நினைக்கிறேன். அந்த தோன்றா பெருமையனே என்கின்ற விடயத்தை நாங்கள் கொஞ்சம் அழுத்தி பேச வேண்டி இருக்கிறது. சரி, தோன்றா பெருமையனே என்கிறதை அந்த பெருமைகளை எல்லாத்தையும் சிவபுராணத்தையும் கந்த புராணத்தையும் ஒப்பிட்டு நாங்கள் பார்த்திருந்தோம். இப்படிப்பட்ட இறைவன் ஆதியும் அந்தமும் நடுவுமாகி அவைகளெல்லாம் கடந்து உள்ளான் என்பதனாலேயேதான் ஆதியனே அந்தம் நடுவாகி எல்லானே என்றும் ஆதியே நடுவே அந்தமே என்று கோயிற்பதிகத்திலேயும் முன்னீரும் ஆதியும் இல்லான் என்று திருப்பொற்றுண்ணத்திலேயும் மாணிக்க வாசகர் பெருமான் பதிவு செய்வதை காணலாம். பெருமான் ஆதியாக அந்தமாக நடுவாக அதற்கும் அப்பாலாக நிற்கிறான். அவ்வாறென்றால் இறைவன் ஆதியும் அந்தமும் நடுவும் உடையானெனில் எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்படி என்றால் இறைவனுடைய இறைமை குணங்கள் அவனுடைய அந்த குணத்துக்கு குற்றமாகாதோ என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். அவனுக்கு குணம் இல்லை, குறி இல்லை, உருவம் இல்லை என்றெல்லாம் நாங்கள் சொல்லுறோம். பிறகு அப்படி ஆதி அந்தம் நடுவாக இருக்கிறான் என்று சொன்னால் அது குற்றமாகாதா என்றால் ஆகாது. அது எவ்வாறு என்று நாங்கள் பார்த்தோமே ஆனால், இறைவன் அன்பராயினார்க்கு அருள் செய்யும் பொருட்டு, அதாவது தன்னிடத்திலே மெஞ்ஞான அறிவு கொண்டு அந்த மெஞ்ஞான அறிவினாலே உண்மையான பக்தியை செலுத்துகின்ற சிவனடியார்களிடத்து அவர்களின் பொருட்டு அருள் உருவம் கொண்டு, அதாவது தடத்த நிலையிலே வந்து பெருமான் சொரூப நிலையிலே இருந்து தன்னுடைய அடியவர்களுக்காக தடத்த நிலைக்கு வந்து இந்த ஆன்மாக்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் தோற்றி நின்று மறைக்கின்றான். எனவே அவைகளை உடையவனாக அவன் தோற்றினாலும் உண்மையில் அவன் இல்லாதவன், அதுக்கு சம்பந்தமே இல்லாதவன். ஆன்மாக்கள் மீது கொண்ட பெருங்கருணையினாலே தடத்த நிலைக்கு வந்து இந்த பெரிய அரிய கைங்கரியங்களை ஆன்மாக்களுக்காக எங்களுக்காக அவன் செய்கிறான். எங்களை பக்குவப்படுத்துவதற்காக அதனை செய்கின்றான். இதனாலதான் சம்பந்த பெருமான் ஆட்பால் அவர்க்கருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவிலா கிழக்க வேண்டா. ஆட்பால் அவர்க்கருளும் வண்ணமும் ஆதியும் மாண்பும் கேட்பான் புகிலளவிலை கிழக்க வேண்டா. அதாவது பெருமான் நாங்கள் அளந்து அறிய முடியாத
வண்ணம், அவனுடைய ஆதி மாண்புகளை எல்லாம் எங்களால் சொல்லிவிட முடியாது. புகழ் அளவைக்கு கூட அவனை நாங்கள் அளந்து அறிந்து இவ்வளவுதான் என்று கூற முடியாத பெருமானை பற்றி நாங்கள் உரைக்க வேண்டாம், வரையறுக்க வேண்டாம். யார்? நான் சொல்லவில்லை, சம்பந்த பெருமான் சொல்லுகிறார். அடுத்த பாருங்கள், அடுத்த வரியை பார்ப்போம். சிவபுராணத்திலே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. எப்படி ஈர்த்து? என்னை தன் பக்கம், அதாவது காந்தம் கண்ட பசாசு போல, காந்தத்துக்கு பக்கத்துல கவரக்கூடிய பொருள் இருந்தால் அது டக்கண்டு போய் அப்படியே பற்றி கொள்ளும். அதுபோல இந்த மாணிக்க வாசக பெருமான் இறைவனை தேடி 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 அலைந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அருள் திருவருளினாலே, இறைவனுடைய திருவருளினாலே சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆன்ம விசாரணம் தற்போதம் நீங்கி அங்கே பெருமானை காண வேண்டும் என்ற பேரவாவோடு இருக்கிற மாணிக்க வாசகரை இழுத்து தன்பக்கம் ஆட்சி செய்கிறான், ஆட்கொள்கிறான். எந்தை பெருமானே, இதனை திருவண்ட பகுதியில் என் தலைவனே என் பெருமானே என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அதனை திருவண்ட பகுதியிலையும் அழகாக குறிப்பிடுவார். எப்படி என்றால், நிச்சலும் ஈத்தாட்கொள்வோன் வாழ்க, எப்பொழுதும் என்னை ஈர்த்து தன்பக்கம் வைத்து ஆட்சி செய்யக்கூடியவன் பெருமான் வாழ்க என்று சொல்லி திருவண்ட பகுதியில் சொல்லுவார். நீத்தல் விண்ணப்பத்தில் இதனை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுவார் என்றால், கல்லேன் ஒளியும் கண்டு கொண்டது எக்காரணமே, கள்ளங்கள் பல செய்து பல வினைகளுக்கு உட்பட்ட பிறவி எடுத்த இந்த நாயேன் கண்டு கொண்டது எக்காரணமோ, பெருமானை கண்டு தரிசித்தது என்ன காரணமோ, தன் பக்கம் ஈர்த்து ஆட்கொண்டுட்டான். அந்த பேரின்பத்துக்கு ஆளானதுக்கு என்ன காரணமோ என்று ஆன்ம விசாரணம் செய்கிறார் பேந்தும். பாருங்கள் எப்படி பேந்து சொல்லுகிறார் என்றால், என்னை வலிய வந்து இழுத்து அடிமை கொண்டான் என்றபடிதான் இந்த வரியை சொல்றார். ஈர்த்து என்னை ஆட்கொண்டான். என்ன, நான் சும்மா இருந்தேனப்பா, நான் ஒரு நாய் போல தெருவோரமாக படுத்திருந்தேன் என்ற மாதிரி தன்னை நாய் அடிமை போல மாணிக்கவாசர் தன்னை இழுத்துரைக்கிறார், நாயேன் என்று. அப்படி இருந்த ஒரு அடியவனுக்காக பெருமான் கீழிறங்கி வந்து வலிய என்னை இழுத்து ஆட்கொண்டான். அதால் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, எந்தாய் எந்தை பெருமானே, ஈசனே என் நம்மானே எந்தை பெருமான் என்று சொல்லி திருச்சதகத்திலேயும் சொல்லுவார். எனக்கு தாயும் அவன் தந்தையும் அவன். உண்மை என்ற நாங்க விளங்கிக் கொள்றேன் என்னண்டா, ஔவையார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னார். நாங்கள் பாடசாலைகளிலும் சரி வீடுகளிலும் சரி பெரியோர்கள் எல்லோரும் நாங்கள் என்ன சொல்லிக் கொடுப்போம் என்றால், பிள்ளைகளுக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றால் அந்த குழந்தைக்கு முதல் கண்ணிலே காணக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியது பெற்றதாய். அதனால கடவுள் என்ற பதத்தை அந்த குழந்தை அறிவதற்கு ஒரு பக்குவம் வர வேண்டும். அதனால ஔவையார் பாடிய பாடலுக்கு நாங்கள் ஒரு பொருள் விளக்கம் எல்லோரும் சொல்லுவோம், நூல்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்னையும் பிதாவும் என்றால் எங்களை பெற்ற தாய் தந்தையர்கள் முதல் தெய்வம் என்று. உண்மையிலே எங்களை பெற்ற தாய் தந்தையருக்கும் தாய் தந்தை யார் என்றால், இந்த ஆன்மாக்கள் என்கின்ற ஆன்மாக்கள் ஆனா பொன்னா என்று கேட்டால் எவராலும் கூறிவிட முடியாது.
இந்த அழிந்து போகக்கூடிய தூல உடம்பை பெற்றதனால் அந்த உடம்பின் குறிகளை வைத்துக்கொண்டு, தோற்றங்களை வைத்துக்கொண்டு இவர் ஆண் இவர் பெண் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொள்கிறோம். ஆன்மா ஆனா பெண்ணா என்றால் அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஆன்மாக்களை ஆளும் தன்மை, அவற்றை தோற்றுவிக்கும் தன்மை, நிலைநிறுத்தும் தன்மை, செயற்படுத்தும் தன்மை ஆகிய அனைத்து கைங்கரியங்களையும் செய்யக்கூடிய பரமேஸ்வரனாகிய பரமபதியாகிய பெருமான் தான் தாயாகவும் தந்தையாகவும் விளங்குகிறான். அதனைத்தான் மாணிக்க வாசகர் இங்கே அற்புதமாக எந்தாய் எந்தை பெருமானே என்றார். எனக்கு தாயுமாக என் தந்தையாக விளங்குகின்ற பெருமானே என்றால், அப்ப நீங்கள் கேட்கலாம், எங்களை பெற்ற தாய் தந்தையர்களை நாங்கள் உதாசீனம் செய்யலாமா என்று. உதாசீனம் செய்ய சொல்லி யாரும் சொல்லவில்லை. ஒரு குழந்தையானது இந்த பூமியிலே பிறந்தவுடன் தன் கண்ணெதிரே காணக்கூடியது தன்னுடைய தாயை. அந்த தாயானவள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாய்மையின் பக்குவம் என்ன, அந்த தாய்மைக்குரிய பக்குவங்கள் குணாம்சங்கள் இல்லை என்றால் தாய் என்ற சொல்லுக்கே அர்த்தமற்றதாகிவிடும். ஆகவே அந்த தாய்க்கும் தந்தைக்கும் தாயாக தந்தையாக இருக்கக்கூடிய பெருமான் தனக்கு தாய் தந்தை என்று மாணிக்க வாசகர் மிக அற்புதமாக இந்த சிவபுராணத்திலே குறிப்பிடுகிறார். ஏனென்றால் தாயோ தந்தையோ கூட ஒரு கணப்பொழுதிலே அல்லது ஒரு சில பொழுதுகளிலே சுயநலம் மிக்கவர்களாக செயற்படக்கூடும். அவர்களுடைய மானுட பிறப்பின் காரணமாக அல்லது வேறு உயிரினங்களாக இருந்தால் கூட தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வீடு என்ற ஒரு கொள்கையினால் அங்கே புற உலக கைங்கரியங்களிலே அந்த பற்றுக்கள் ஏற்பட்டு அது சுயநலமாக தொழிற்பட விளையும். அங்கே தூய்மையான தாய் அன்பை காண முடியாது. ஆனால் தூய்மையான தாய் அன்பையும் தந்தையினுடைய தூய அன்பையும் எங்கே காண முடியும் என்றால் பரமபதியாகிய இறைவனிடத்திலே காண முடியும். அதனால் தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று ஔவையார் சொன்னார். மாணிக்க வாசகர் என் தாயும் எந்தையும் பெருமானே என்று சொன்னார். ஈசனே என் அம்மானே எந்தை பெருமானே என்றார். தலைவனே, என் தந்தையே, என் பெருமானே என்று பல பாடல்களிலே விழித்து கூறுகிறார். அப்ப நாங்கள் பிறந்த குழந்தைக்கு போய் பார்வதி பரமேஸ்வரன் பரமபதி ஆகிய பெருமான் தான் எங்களுக்கு தந்தை என்றால் அந்த பிள்ளைக்கு விளங்காது. கண்ணுக்கு தெரிந்து அந்த குழந்தை காணக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய அந்த குழந்தையை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயைத்தான் அந்த குழந்தைக்கு நாங்கள் முதலிலே தெய்வமாக காட்ட முடியும். அந்த தாயானவள் தன்னுடைய தந்தையை காட்டி கொடுப்பாள், இவர்தான் உன்னுடைய அப்பா என்று. அந்த தந்தையானவர் மெஞ்ஞான அறிவு பொருந்தியவராக இருந்தால் அந்த குழந்தைக்கு நல்ல குருவை தேடி கொடுப்பார். ஏதோ ஒரு ஆசிரியரிடத்திலே போய் கல்வி கற்றால் காணும் என்று விடாமல் நல்ல குருவை தேர்ந்து தன் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை ஊட்ட கொடுக்க வேண்டியது தந்தையினுடைய கடமை. இதனைத்தான் சூரன், சிங்கன், தாரகன் முதலானவர்களுக்கு கல்வி புகட்டுகின்ற பொழுது காசிவர் ஞானத்தை பற்றி அங்கே உபதேசம் செய்கிற பொழுது மாயை என்ன செய்வா என்றால் அசுரகுரு சுக்கிராச்சாரியாரிடத்திலே கொண்டு சென்று குழந்தைகளுக்கு கல்வியை போதிக்க விடுவார். தன்னுடைய பிள்ளைகள் வீரம் பொருந்தியவர்களாக, இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடியவர்களாக, அண்டங்களை எல்லாம் ஆளக்கூடியவர்களாக, பராக்கிரமம் பொருந்தியவர்களாக வர வேண்டும் என்று. அது மாயை என்கின்ற அந்த அன்னையினுடைய அஞ்ஞான அறிவு. அங்கே தாய்மை தோற்று விடுகிறது. அந்த தாயை ஒரு நல்ல தாயாக நாங்கள் கூற முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்ப தாய்மை அடைந்து விட்டால் எல்லோரும் தாயாக முடியுமா என்றால் இல்லை.
குழந்தையை பெறுவதனால் மட்டும் ஒரு தாய் தாயாகிவிட முடியாது. மாணிக்கவாசகர் ஆழமாக அந்த சிந்தனையை இங்கே சிவபுராணத்திலே விதைக்கிறார். தாயாக தந்தையாக பரமபதியாகிய பெருமான் எனக்கு நிற்கிறான் என்றால் அப்ப மாணிக்கவாசகர் இந்த பூமியிலே அவதரித்த பொழுது அவருக்கு அவரை பெற்ற தாய் தந்தை ஒருவர் இருந்திருக்க வேண்டுமே. திருவாரூரிலே பிறந்தார் என்கிறோம், சிவஞானவதியார் என்கிறோம். அப்ப அவர்கள் எல்லாம் யார் என்று ஒரு கேள்வி நமக்குள்ளே எழலாம். அந்த நிலை எல்லாவற்றையும் கடந்து வந்து ஆன்ம விசாரம் ஆன்ம போதம் அழிந்த நிலையிலே தனக்கு உண்மையான தலைவன் யார் என்பதை இதனை சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்திலே குரு வந்து உணர்த்துகின்ற பொழுது ஒரு ஆன்மாவானது, சில பிள்ளைகளை பாருங்கள், சிறு வயதிலே நல்ல ஞானிகளாக நல்ல பக்குவமடைந்தவர்களாக அவர்களுடைய பேச்சுக்கள் நிறைந்திருக்கும், அவர்களுடைய செயல்கள் அமைந்திருக்கும். காரணம் என்னென்றால் தாய்க்கும் தந்தைக்கும் அந்த குழந்தையினுடைய செயலுக்கு எந்த தொடர்புமே இருக்காது. அதனால் அந்த குழந்தையை பெற்ற தாய் தாய் இல்லை என்று ஆகிவிட முடியாது. ஆனால் என்ன சம்பந்தம் என்றால் இறைவனுடைய நிச்சயம், அவனுடைய அந்த விதி பிராரத்துவம், இந்த தாயினுடைய வயிற்றிலே இந்த குழந்தை அவதரிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய திருவுளப்பாங்கு. அதனாலே அந்த தாய்க்கும் தந்தைக்கும் மகனாகவோ மகளாகவோ அந்த குழந்தை அந்த வீட்டிலே அவதரிக்கிறது. அங்கே அவதரித்து வளர்ந்து வருகின்ற காலத்திலே ஒரு பக்குவ நிலை அடைகிற பொழுது அந்த குழந்தை தன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலே தன்னுடைய செயல்களை வெளிப்படுத்த தொடங்கும். அப்பொழுதுதான் அங்கே தாய் தந்தையர் உட்பட்ட சுற்றம் சூழல் அனைவரும் அறிந்து கொள்வார்கள், அந்த குழந்தை பூர்வ ஜென்ம புண்ணியம் உடையது, எங்களுடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும் எங்களுக்கும் அவனுக்குமான தொடர்பு செயல் கைங்கரியங்கள் எல்லாம் வேறு விதமானது என்பதை வைத்து அந்த குழந்தையினுடைய பிறப்பின் அதிசயத்தை பெற்றோரே உணர்ந்து கொள்ளுவார்கள். இதுதான் எங்களுடைய 63 நாயன்மார்கள் பலரில் பல பேருக்கு நடந்த அந்த நாயன்மார்கள் வாழ்விலே நடந்த சரித்திரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம். அதைத்தான் மாணிக்கவாசகர் பெருமானும் ஒரு தாய்க்கு தந்தைக்கு மகனாக அவதரித்தாலும் தன்னுடைய தாய் தந்தையாகிய பரமபதியை குறிப்பிடுகிறார். ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியமின்மையின் அரண்களில் செலுமே என்றார். அப்ப நாங்கள் இலக்கியங்களாகிய தேவாரம் திருவாசகங்களை படிக்கிறோம். பரமபதியாகிய பெருமான் தான் தாயும் தந்தையுமாக ஆன்மாக்களுக்கெல்லாம் இருக்கிறான் என்கின்ற விளங்கிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட பெருமான் வந்து எங்களுக்கு உணர்த்துகின்ற பொழுது அப்படி குருவடிவாக வந்து எங்களுக்கு அந்த ஞான அறிவை விஞ்ஞான அறிவை ஊட்டி உன்னை இந்த உலகத்திலே கொண்டு வந்து விட்டவன் நான் தானப்பா, இனி போற காலம் வந்துட்டு நீ வர வேணும் என்று கேட்டா எந்தவித சஞ்சலமும் இல்லாம பெருமானே மிக்க சந்தோஷம், இந்த பூவுலகத்தில் நான் பிறந்து இத்தனை காலம் பெருமானை சேவிக்க கிடைக்க வேண்டும். அதனால தான் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளிகையும் பொன்னானது, இறைவனுக்காக தொண்டு செய்யுங்கள். இறைவனுக்காக நான் ஆர்வனாவலர் அடித்து உரைத்து சொல்லுவார், யாம் இந்த பிறவி எடுப்பது இறைவன் எடுத்ததன் காரணம் நாம் இறைவனை வணங்கி முத்து இன்பம் பெறும் பொருட்டேயாம் என்று. அப்படிப்பட்ட மனித பிறவியிலே பிறந்திருக்கின்ற நாங்கள் எல்லாம் தாய் தந்தையாக எங்களை கொண்டு வந்து இந்த பூமிக்கு விட்ட பெருமான் அழைத்து செல்கின்ற வரையில் அந்த பெருமானுடைய தெய்வீக கைங்கரியங்களிலே எங்களுடைய இந்த பிறவி பிணியகல நாங்கள் அவனை போற்றி துதித்து அவனுடைய தொண்டிலே ஈடுபட்டு நிறைவான ஒரு வாழ்வினை வாழ்கின்ற பொழுது பெருமான் எங்களை வந்து தானாக ஆட்கொள்வான் என்பதற்கு மாணிக்கவாசகருடைய இந்த வரிகள் மிக அற்புதமானவை. இந்த அற்புதமான சைவ சித்தாந்த சிந்தனைகளை எல்லாம் இன்றைய இந்த நல்ல நாளிலே நல்ல பொழுதிலே உங்களோடு பேச கிடைத்த இறை திருவருளுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும்
நிலவே உலகெலாம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம்.